ஒரு தெய்வத்தினுடைய காரியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இது சுவாமி காரியம், சுவாமியே பார்த்துப்பார், அதெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணிவிடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணத்தையோ நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்தையோ அது கடவுளே பார்த்துப்பார் சொல்லுவோம். ஆனால் அதில் நம்மளோட பங்கும் இருக்குது, நம்மளோட பொறுப்புணர்ச்சி இருக்குது, நம்மளோட முயற்சிகள் நிறைய இருக்குது இதில். ஆனால் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியம் அப்படின்னா கடவுளே முன்னின்று நடத்தி கொள்வார். அதான் பிரத்யக்ஷம். இன்றைக்கு நீங்கள் இந்த சம்பந்தமான பல அனுபவங்களை பார்த்தோம் அப்படின்னா கடவுள் சம்பந்தப்பட்ட காரியங்களை கடவுளே நிகழ்த்தி கொள்வார். இங்கே பாருங்க, முருகப்பெருமான் திருவோடு கொடுக்குறார், போய் கேளு, இங்கெங்கெல்லாம் கேளு தருவாங்க, கோவில் கட்டு, நீ உட்காந்தியே ஓய்வெடுத்தியே இளைப்பாரினியே அங்கே தண்டாயுதம் பண்ணி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு பல இடங்களுக்கும் சென்று பணத்தை வசூல் பண்ணி சிறுக வசூல் பண்ணி அந்த குமரகிரி மலையில் முருகனுக்கு கோவில் கட்டுகிறார் இந்த கருப்பண்ணன்.